அனைவருக்கும் எஸ்பிஎஸ் லோகாஸின் இனிய வணக்கம். கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் போகணும்னா இந்த கதையை முழுசாக கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கஸ்டமர் முடி வெட்டிக்கிறதுக்கும் தன்னோட மீசையை ட்ரிம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சலூன் கடைக்கு போகிறாரு. அங்கிருந்த முடி திருத்துறவர் அவரோட பேசிக்கிட்டே தன்னோட வேலையையும் பார்க்குறாரு. அப்போ அவங்க பேச்சு கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே போகுது. அந்த சமயத்தில் அந்த முடி திருத்துறவர் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறத நான் நம்பலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு இவர் கேட்குறாரு. சரி, நீங்கள் இப்போ நம்ம தெருவில் நடந்து பாருங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் கடவுள் இல்லைன்னு. கடவுள் இருந்திருந்தா ஏன் இத்தனை அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க, ஏன் இத்தனை நோயாளிகள் இருக்கிறாங்க? கடவுள் இருந்திருந்தா நோயும் இருக்காது, வலியும் இருக்காது. கடவுள் அன்பை செலுத்துவதாக இருந்தா எதுக்காக இவற்றையெல்லாம் அனுமதிக்க வேணும் அப்படின்னு முடி திருத்துறவர் கேட்குறாரு. இதுக்கு பதில் சொன்னால் அது பெரிய வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கும்னு அந்த கஸ்டமர் மனசில் நினச்சிட்டு பதில் எதுவும் சொல்லாமல் கடையை விட்டு வெளியே போயிடுறாரு. அவர் கடையை விட்டு வெளியில் போகிற சமயத்தில் மிக நீளமான தாடியோடையும் நீளமான அழுக்கான தலைமுடியோடையும் ஒருவன் வர்றதை பார்த்துட்டு அவர் திரும்பவும் கடைக்குள்ளே போகிறாரு. அங்கே முடி திருத்துறவர்கிட்ட, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முடி திருத்துறவர் கூட இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைஞ்ச முடி திருத்துறவர், அது எப்படி சொல்வீங்க, நான் இங்கே தானே இருக்கேன், உங்களுக்காகவும் உங்களை அழகுபடுத்துறதுக்காகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, அப்படி முடி திருத்துபவர் என்பவர் இருந்திருந்தா இப்படி நீளமான முடியோடையும் ட்ரிம் செய்யப்படாத ஒரு தாடியோடையும் இவனை போல ஒருவன் இந்த ஊரில் இருக்க மாட்டானே அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாரு. முடி திருத்துறவரோ, நாங்கள் இருக்கிறோம், ஆனால் எங்ககிட்ட வராமல் ஒருத்தன் இருந்தால் இப்படி தான் இருப்பான், அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு முடி திருத்துறவர் சொல்கிறாரு. மிகச்சரியாக சொன்னீங்க. அதே போல தான் கடவுள் என்பவர் இருக்கிறாரு. மக்கள் அவரை போய் சரணடையாமல் கடவுள் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்வியை கேட்டதும் முடி திருத்துறவர் வாயடைச்சு போனார். தன்னோட தவறையும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமாங்க, கடவுளை தேடி நாம தான் போகணும், அதுக்கான வழிகளையும் நாம தான் தேடணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.